This is Pastor Conrad DeFries with our Bible study for today. நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீட் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible lesson is The New Man in Christ, Part 2. இந்த நாளிலே நம்முடைய வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதன் என்ற தலைப்பின் இரண்டாம் பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். In 2 Corinthians chapter 5 verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If any man be in Christ, he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புதிய சிருஷ்டி என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். When you receive Jesus Christ as your Savior, your spirit being is made brand new. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்னைக்கு உங்களுடைய ஆவியானது புதிய ஆவியாக மாற்றப்படுகிறது. You receive a new beginning in your spirit when you get born again in Jesus. நீங்க இயேசுவுக்குள் மறுபடி பிறக்கும் பொழுது உங்களுடைய ஆவி புத்தம் புதிதாக மாற்றப்படுகிறது. We want to understand better and better that we are a spirit being. We have a soul and live in a body. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆவியாகிய மனிதன், உங்களுக்கு ஆத்துமாவும் உங்களுக்கு ஒரு சரீரமும் உண்டு. In John chapter 4 verse 24, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it says God is a spirit. அந்த வேத வசனம் சொல்லுகிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார். In John chapter 3 and verse 6, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, that is born of flesh is flesh, but that's born of spirit is spirit. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். The real you is a spirit being on the inside that will live forever in heaven or in hell. அன்புக்குரியவர்களே, நித்தியமாய் பரலோகத்திலே நரகத்திலே வாழக்கூடிய நீங்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் ஆவியாகிய மனிதன், நீங்கள் ஆவியாய் இருக்கிறீங்க. ஒன்று பரலோகத்தில் அல்லது நரகத்தில் தான் உங்களுடைய நித்தியம் இருக்கும். You are not three persons, you are one person, but you are a spirit, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மூன்று நபர் அல்ல, உங்களுக்கு ஒரு மாம்சம் உண்டு, உங்களுக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நீங்கள் ஆவியாகிய மனிதனாய் இருக்கிறீர்கள். Your spirit contacts the spirit realm, your soul contacts the mental realm, your body contacts the physical realm. உங்களோட ஆத்துமா அல்லது உங்களோட மாம்சம் பூமிக்குரியவைகளையும், உங்களோட ஆத்துமா மாம்சத்திற்குரியவைகளும், உங்களோட ஆவியான தேவனுக்குரியதையும் அது தொடர்பு கொள்ளும். God is a spirit being, and when he speaks to you, he speaks spirit to spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாகிய தேவன் அவர் உங்களோடு, உங்கள் ஆவியோடு கூட அவர் இடைபடுகிறவராய் இருக்கிறார். We are going to be teaching you more and more from the Word of God how to hear from God in your spirit. இன்னைக்கு நான் தொடர்ந்து அதிகமாய் நான் பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், எப்படி தேவனுடைய சத்தத்தை நீங்கள் எப்படி கேட்பது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். It's important to take care of your physical body and to educate your natural mind is important. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க உங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பது மிக அவசியமாக இருக்கிறது. But sometimes people only work on their body and their mind. They don't train and grow in their spirit. அன்புக்குரியவர்களே, சில சமயங்களிலே அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் பயிற்சிப்பது இல்லை.
we will be teaching you more from the Word of God how to grow in your spirit being and to become stronger in your spirit. எங்களுடைய போதனைகள் எல்லாம் உங்களோட ஆவிக்குரிய மனிதனை எப்படி நீங்க பலவானாக மாற்றுவது என்பதே இந்த பாடத்தின் அடிப்படை நோக்கமாயிருக்கின்றது. Just as you can get stronger in your body and you can learn more in your mind, you can also grow in your spirit being. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க பலப்படும் போது உங்களுடைய ஆத்துமா பலப்படும், அதே வண்ணமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலத்திற்குரியதாக மாற்றப்படும். It says in the book of Peter, as newborn babes desire the milk of the word to grow thereby. பேதுருவிலே நாம் வாசிக்கிற வண்ணமாக நாம் புதிதாக பிறந்த குழந்தையை போல பாலை குடிக்கிறவளாய் காணப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். Just as your body can grow, your mind can grow, also your spirit can get stronger and stronger in God. இன்னைக்கு உங்களோட சரீரம் வளர்கிறது, உங்கள் ஆத்மா பலப்படுகிறது, அதற்கு மேலாக உங்கள் ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் அவன் பலப்படுகிறவனாய் காணப்படுகிறான். When you are a natural baby, you are a real person, but that natural body needs to grow. நீங்க மாம்சமான மனிதன், ஆனாலும் அவைகள் வளர வேண்டுவது மிக அவசியமாயிருக்கிறது. When you are born again in Jesus, your spirit is new, but it's like a baby spirit. It must grow also. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க மறுபிறப்பு பெறும் பொழுது உங்களோட ஆவியானது ஒரு குழந்தையை போல் இருக்கிறது. அந்த ஆவியானது வளர வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. Just as you must give your natural body food, you must also feed your spirit being spiritual food. எப்படி மாம்ச சரீரம் வளர்வதற்கு ஆகாரத்தை உட்கொள்கிறோமோ அதே வண்ணமாய் உங்கள் ஆவிக்குரிய மனிதன் வளர்வதற்கும் ஆகாரம் தேவை. Many Christians love God, but they don't understand how to grow in their spirit being on the inside. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது என்று அறியாதவளாய் காணப்படுகிறார்கள். When you are born again and receive Jesus, the Holy Spirit comes to live in your spirit. என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பை பெறுகிறீர்களோ அன்று சர்வ வல்லமை உள்ள தேவ ஆவியானவர் கடந்து வந்து உங்களுக்குள் உங்களுடைய ஆவியோடு இசைந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் says, you are the temple of God and the Holy Spirit dwells in you. வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? In 2 Corinthians chapter 4 verse 7, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, we have this treasure in an earthen vessel. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். So the excellency will be of God and not of us. அதன் தேர்ச்சி எப்படி என்று சொன்னா உங்களால் அல்ல, அது தேவனால் நடைபெறுகிற ஒரு காரியம். In 1 John chapter 4 and verse 4, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது greater is he that is in you than he that is in the world. அங்க சொல்ல உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வாசிக்கிறோம். In the book of Colossians chapter 1 and verse 27, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது he said, this is a mystery that has been hid for ages past. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவான் பயப்படுகிறவன் அல்லது இங்க சொல்ல உங்களுக்குள் இது
அந்த ரகசியம் என்று வாசிக்கிறோம். It says that mystery is Christ in you, the hope of glory. புறச்சதிக விளங்கிய இந்த ரகசியமுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை தெரியப்படுத்த சுத்தமான கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். The devil does not want you to know when you're born again that you have the Spirit of God with you all the time. பிசாசானவன் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணராமல் இருக்க வேண்டும் என்பதே அவன் உங்களை குறித்துதான எண்ணமாயிருக்கிறது. You can learn how the Holy Spirit will help you fight your battles and give you the victory. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் யுத்தங்களிலே எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு போதிக்கிறவராய் காணப்படுகிறார். The Holy Spirit will guide you, he will strengthen you, he will help you in everything in life. தேவ ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை நடத்துவார், உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை வெற்றி உள்ளவனாக அவர் மாற்றுவார். Yes, when you're born again, you are a citizen of heaven and will go to heaven when you die. நீங்க அன்புக்குரியவர்களே, நீங்க நித்திய ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்கள். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நித்தியமாய் வாழும்படி தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பீர்கள். But there is much more that it is God's plan. The Holy Spirit will help you, guide you, strengthen you. He will meet every need to help you. அன்புக்குரியவர்களே, ஆனால் அதற்கு மேலாக பல உதவிகளை தேவ ஆவியானவர் உங்களுக்கு செய்கிறார். உங்களை பாதுகாப்பார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். In the book of Romans chapter 8 and verse 29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் it says the newborn again person is made in the image of God on the inside. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி என்று வாசிக்கிறோம். தேவ குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக. You have the very divine nature of God in your spirit being. உங்கள் ஆவியிலே தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அதே மகிமையின் சாயல் உங்கள் ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When Jesus resurrected from the dead, he became the firstborn among many brethren. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு கூட எழும்பின பொழுது பிறந்த எல்லா சகோதரரும் முதல் பலனானவராய் மாறினார். The devil thought when Jesus died on the cross, now he is rid of Jesus. He will go away. பிசாசு எண்ணினான், இயேசு மரித்த பொழுது இயேசுவின் காரியங்கள் முடிந்தது, இதோடு கூட எல்லாம் முடிந்தது என்று அவன் எண்ணினான். But the devil did not know that Jesus would come back in the Holy Spirit in every believer. ஆனால் பிசாசானவன் அறியாதவனாய் இருந்தான், இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவராக திரும்பவும் கடந்து வந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் அசைவாடுவார் என்பதை. When Jesus was on earth, he could only be in one place at one time. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு சமயத்தில் ஒரு இடத்தில் தான் அவரால் இருக்க முடியும். That is why Jesus said, "It is very necessary that I go back to heaven so the Holy Spirit will come." அதனால தான் இயேசு இப்படி சொன்னாங்க, நான் போவது நலமாயிருக்கும், காரணம் நான் கடந்து போவேனானால் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார் என்று சொன்னார். Now the Holy Spirit lives on the inside of every believer all over the world. இப்பொழுதோ உலகத்தில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்குள்ளும் தேவ ஆவியானவர் இயேசுவே அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறார். In the book of 1 John chapter 3 and verse 8, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீ வாசிப்பீர்களானால் it says, "For this purpose the Son of God came to destroy the works of the devil." எங்க வசனம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது,
இந்த பாவம் செய்கிறவன் பிசாசுனா உண்டாயிருக்கா, ஏனெனில் பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். That means that Jesus came to dissolve, to destroy, to undo what the devil had done. அப்படியானால் இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்த காரியம் என்னன்னா, பிசாசின் கிரியைகளை அவன் இதுவரைக்கும் அவன் நடப்பித்த அவனுடைய எல்லா செயல்களையும் நிர்மூலமாக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். But now in the book of Ephesians chapter 1 and verse 22, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், Jesus is the head of the church, the body of Christ. அங்க வசனம் சொல்லி இயேசு இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறார். The church is the body of Christ on the earth today. சபையானது சபைக்கு, அது தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு இயேசுவே தலையாய் இருக்கின்றார். Jesus is in heaven, but he's doing his work in the church on the earth. இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், ஆனால் அவருடைய சரீரமாகிய சபை பூலோகத்தில் இருக்கிற அந்த சபையின் மூலமாக அவர் கிரியை செய்கிறார். It is not us that's doing the work of God, but it's the Holy Spirit in us doing the work. இது நான் அல்ல, நமக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே இந்த பணியை செய்கிறார். Jesus did not do any miracles until he was 30 years of age. இயேசு 30 வயது நிரம்பினவராய் இருக்கிற வரைக்கும் அவர் எந்த விதமான அற்புதங்களையும் அவர் செய்யவில்லை. When he was baptized of John in the Jordan River, the Holy Spirit came upon him. இயேசு யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். Jesus said, of my own self, I can do nothing. இயேசு சொன்னாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. In Acts chapter 10 verse 38, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, God anointed Jesus with the Holy Ghost and power. அங்க வசனம் இப்படி சொல்லி தேவன் இயேசுவை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார் என்று வாசிக்க முடியும். Even Jesus had to be anointed by the Holy Spirit to do the work of God. இயேசுவே அவருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்கு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்றிருப்பாரானால், the second person of the Godhead has always existed and never had a beginning. அந்த இரண்டாம் நபராயிருக்கிற இயேசு அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருக்கிறவர். But when Christ came in the form of Jesus, then Jesus had to be anointed with the Holy Ghost. ஆனால் இயேசு இந்த பூமியிலே கடந்து வரும்பொழுது அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்றார். Jesus was our example for us to follow on the earth. இயேசு இந்த உலகத்திலே நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நபராக அவர் காணப்படுகிறார். In the book of John, chapter 14 and verse 12, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீரானால், Jesus said, the works that I do shall you do also. யோவான் 14:12 வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறாங்க, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய கிரியைகளை செய்வான் என்றார். Jesus did not do any miracles until the Holy Spirit came upon him at age 30. இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தாபரிக்கும் வரைக்கும், அவருடைய 30ஆம் வயது வரைக்கும் இயேசு எந்த அற்புதங்களையும் அவர் நடப்பிக்கவில்லை. You do not have to wait till age 30. Now you can receive the Holy Spirit at any age. இன்னைக்கு நீங்க 30ஆம் வயசு வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த வயது நிரம்பினவராய் இருந்தாலும் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். Jesus waited until 30 years of age because that was the law of Moses at that time.
இயேசு 30 வயது வரைக்கும் காத்திருக்க காரணம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு 30 வயது வரைக்கும் காத்திருந்தார். Jesus said he came not to destroy the law, but to fulfill it. இயேசு சொல்லும்போது சொன்னாங்க, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படியாய் அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தேன் என்று இயேசு சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். You can find in the Old Testament in Leviticus, a priest had to be 30 years of age to be a priest in the ministry. நீங்க லேவியாகமத்தில் நீங்க வாசிக்கும் போது ஒரு லேவியாகமன் ஊழியன் அவன் 30 வயது நிரம்புகிற வரைக்கும் அவன் கர்த்தருடைய பணி செய்வதற்கு காத்திருக்க வேண்டும் என்று வாசிக்க முடியும். But today the Holy Spirit can use anyone at any age, even 4 or 5 years old or 90 or 100 years old. ஆனால் இப்பொழுதோ தேவ ஆவியானவர் யாரையும் எப்பொழுதும் பயன்படுத்த முடியும். 4 வயது குழந்தையும் அல்லது 100 வயது பெரியவரையும் கூட பரிசுத்த ஆவியினால் பயன்படுத்த முடியும். In the Old Testament, the Holy Spirit did not live on the inside of the people. கடந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணவில்லை. The Holy Spirit would come upon the prophet, the priest, and the king. அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ராஜாக்களின் மேல், ஆசாரியர் மேல், தீர்க்கதரிசியின் மேல் மாத்திரமே அவர் கடந்து வந்தார். But he did not stay, the Holy Spirit did not stay on them. He would come and go away and come and go away. யார் மேலும் அவர் தங்கி தாபரிக்கவில்லை. அவர் கடந்து வந்தார், அந்த பணிகளை முடித்தார், அவர் கடந்து போவார், வருவார், போகுவார். And all of the people of God, the Holy Spirit did not come upon any of them in the Old Testament. லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாங்க. ஆனா யார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து தங்கி தாபரிக்கவில்லை. But praise God, today the Holy Spirit comes on every believer and lives inside of them forever. ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த நாட்களிலோ பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் அவர் தங்கி தாபரிக்கிறார். The Bible says the Holy Spirit will come on you and he will come in you forever. நாங்க வேத வசனம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் கடந்து வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். When you are looking to do the works of Jesus, it is not in your ability, but it's the Holy Spirit in you that's doing the work. பரிசுத்த ஆவியான் நீங்க தேவனுடைய இயேசுவின் பணியை செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திலே நீங்கள் இவைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. In John chapter 7 verse 38, யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, out of your belly shall flow rivers and rivers and rivers of living water. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று வாசிக்கிறோம். In John chapter 6 and verse 35, யோவான் 6:35 Jesus said, I am the bread of life. அங்க இயேசு சொல்லுகிறாங்க, நானே ஜீவ அப்பம் நானே. He that cometh to Jesus will never hunger and never thirst. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசி இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் என்று வாசிக்கின்றோம். It says he will be in you a well of water bubbling up for all the rest of your life. அவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் பொங்கி வருகிற ஜீவ நீரூற்றுங்களிலிருந்து பொங்கி வரும். The devil does not want the Christian to know that the Holy Spirit lives on the inside of them. உங்களுக்குள் தேவ ஆவியானவர் ஜீவிக்கிறார், அசைவாடுகிறார் என்று பிசாசானவர் நீங்கள் அறியாதபடிக்கு உங்களை தடை செய்கிறார். The Holy Spirit doesn't come just to ride with you through life and do nothing.
பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து உங்களுக்குள் தங்கி உங்களோடு கூட தாபரிக்கிற தேவனாய் இருக்கிறார். But the Holy Spirit comes to live in you to do the works of Jesus in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணது நோக்கமே பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பணியை உங்கள் மூலமாய் செய்வதற்காகவே. In Acts chapter 1 and verse 8, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது it says, "Ye shall receive power after the Holy Ghost has come upon you." அங்கே வேத வசனம்படி சொல்லுகிறது, அவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம். God wants every believer to learn to speak the word of God and let God do the work of God. தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் பேச தேவ வார்த்தைகள் அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். In the book of Romans chapter 4 and verse 12, ரோமர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் it says the word of God is alive and full of power. அங்க வசனம் இப்படி சொல்லி தேவனுடைய வார்த்தை பலனும் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது என்று வாசிக்க முடியும். The written word tells us about Jesus, the living word. எழுதப்பட்ட வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. God is not going to just use the pastors and evangelists and ministers. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏதோ போதகர்களையும் சுவிசேஷகர்களையும் தீர்க்கதரிசிகளை மாத்திரம் பயன்படுத்துவதல்ல. But God will use every Christian to lay hands on the sick and they will recover. ஆனால் ஆண்டவர் எல்லா கிறிஸ்தவர்களையும் படுத்துகிறார். அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கரத்தை வைக்கும்போது அவர்கள் சுகமடைவார்கள். Not only do the ministers have the Holy Spirit, but every Christian has the Holy Spirit on the inside of them. ஏதோ ஒரு இவர்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் என்பதல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். In the book of Ephesians chapter 4 and verse 12, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமானால் it says these ministers have come to equip the saints so they can do the work of the ministry. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொட்டு என்று வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தினால் அவர்கள் தேவனுடைய பணியை இன்னும் மகிமையாய் செய்வார்கள். Every believer can pray for other people to receive Jesus and they will be born again. எல்லா விசுவாசிகளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மறுபிறப்பை அடைய முடியும். Jesus is the head of the church and he is in heaven right now. இயேசு சபைக்கு தலையாய் இருக்கிறார். இயேசு பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். But he's doing the work of Jesus through the body of Christ on the earth. ஆனால் இயேசு தம்முடைய வேலையை தம்முடைய சரீரமாகிய சபையின் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். Jesus said in John chapter 14 and verse 13. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும்போது, whatever you ask in my name, that will I do. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறதை வாசிக்க முடியும். Every Christian has authority over the devil in the name of Jesus. எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். You might feel the presence of Jesus, but you might not feel him, but he's still with you. நீங்க இயேசுவின் பிரசன்னத்தை உணரலாம் அல்லது உணராமலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். I want you to pray this prayer out loud right now with me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை சத்தமாய் சொல்வீரானால் இயேசு அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். Heavenly Father, I come to you in the name of Jesus. சர்வ வல்லமையுள்ளவரே, இயேசப்பா, நீங்க எனக்குள் இருப்பதற்காக நன்றி அப்பா. I ask you to forgive me of all my sins. இயேசப்பா, என்னுடைய எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னிங்க.
I believe Jesus died on the cross and rose from the dead. ஏசப்பா நீர் மரித்து நீ மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினதுக்காய் நன்றி அப்பா. Right now, I receive Jesus as my Savior. ஏசப்பா இப்பொழுது உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you said that from your heart and believed it, you are born again, you are a Christian. அன்புக்குரியவர்களே, இந்த ஜபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லியிருப்பீர்களானால் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க இயேசு பிள்ளையாய் இருக்கிறீர்கள். ஆமென். Find a good Bible church and learn more about Jesus. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிற சபையை கண்டுபிடித்து அந்த சபையிலே அங்கமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And continue to listen to programs like this where you can learn more and more about Jesus, your wonderful Savior. இவ்வகையான பாடங்களை தொடர்ந்து கேளுங்க. இதன் மூலமாய் இன்னும் இயேசுவிலே நீங்கள் பலப்பட ஆரம்பிப்பீங்க. Jesus is not bringing bad things to happen to you. He is only bringing good for you. He loves you very much. இயேசு ஒருபோதும் கெட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வருவதில்லை. நன்மையான காரியங்களையே உங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். Amen in Jesus' name. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.